பிரைசலால். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் நகை போடலாமா போடக்கூடாதா வேதத்தின்படி நம்ம தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம். ஓகே, இப்போ பெந்தேகோஸ்து சபைகளில என்ன வசனத்தை வச்சு நகையை கலத்துறாங்க அப்படின்னா, யாத்திராகமம் 33வது அதிகாரம் 4-5 அந்த வசனத்துல தேவன் வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிறதுனால நீங்க உங்க நகைகளை கலற்றி போடுங்கன்னு சொல்லி அந்த வசனத்துல அவர் எச்சரிச்சிருப்பார். அந்த வசனத்தை வச்சு அவங்க நகையை கலத்துறாங்க. ஆனா அந்த வசனத்துக்கு அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்துல ஒரு வேத ரகசியமே இருக்குது. ஆனா அந்த அதிகாரத்துல உள்ளதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது எந்த நகையை கலற்ற சொன்னார், அந்த நகையை திருப்பி மோசே காலத்துக்கு பின்னாடி ஜனங்களுக்கு திரும்பி நகைகளை அவர் அனுமதிக்கிறாரா, நகையினால அலங்கரிக்கிறாரா, எல்லா தெளிவையும் நம்ம பார்க்கலாம். நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் யாத்திராகமம் அந்த 32வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு ஸ்டோரியாவே நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது 33வது அதிகாரத்துல வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீங்க அந்த நகையை கலத்தி போடுங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, மோசே அந்த கட்டளைகளை அவங்க வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இவங்க கண்ணுக்குட்டிய என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மோசே வந்த உடனே கோபத்துல இந்த மக்களை கூட பார்க்கல, கோபத்துல வந்த உடனே அந்த கண்ணுக்குட்டிய செஞ்சிருக்கிற இந்த கண்ணுக்குட்டியை தான் பார்க்கிறாரு. கண்ணுக்குட்டி என்ன பண்றாரு அப்படின்னா, தீயினால உருக்கி அந்த தங்கத்தை என்ன பண்றாரு அப்படின்னா தூளா அரைச்சி அது தண்ணீர்ல போட்டு இந்த தண்ணியை நீங்க குடிங்கன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தோட தான் ஆரோன் கிட்ட போய் பேச, ஜனங்கள் இந்த பெரும் பாதகத்தை சுமக்கிறதுக்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஆரோன் கிட்ட போய் மோசே கேட்கிறார். ஏன் இந்த கண்ணுக்குட்டியை செஞ்சு இவங்க தான் தெய்வம் சொன்னதுனாலதான் அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா பலி செலுத்தி ஆராதனை செய்யறாங்க. நம்மளை வழி நடத்திட்டு வந்த தெய்வம் இதுதான் நினைச்சு அவங்க ஆராதனை செய்யறாங்க. அப்ப ஜனங்களுக்கு தெரியல, அறியல. ஏன்னா அவங்க யாரும் கண்ணால தேவனை பார்க்கல. மோசே மட்டும்தான் தேவனை முகமுகமா பேசி இருக்கிறார். இப்போ ஆரோன் கிட்ட கோவப்படும். ஆரோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, 24வது வசனம் பாருங்க. அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். இப்போ யார்கிட்ட எல்லாம் பொன் ஆபரணங்கள் போட்டு இருக்கிறாங்க, அணிஞ்சிருக்கிறாங்களோ நீங்க எல்லாரும் அதை கலற்றி கொடுங்கன்னு ஆரும் கேட்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் தான் போட்டிருக்கிறதையும் கலத்த முடியும். இப்போ இருக்கிற எல்லா நகையும் கொடுத்தாச்சு, போட்டிருக்கிற நகையவும் கலத்தி வாங்கியாச்சு. இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த வசனத்துல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருந்ததை மோசே கண்டு. மோசே வந்த உடனே இந்த மக்களை கூட பார்க்கல. முதல்ல கண்ணுக்குட்டியை என்ன பண்றாரு, அவங்க நெருப்புல உருக்கி தூளாக்கி தண்ணியில கரைச்சாச்சு, இந்த தண்ணியை குடிங்கன்னு சொல்லிட்டு ஆரோன் கிட்ட இந்த மக்கள் இவ்வளோ பெரிய பெரும்பாதகத்தை சுமக்கிறதுக்கு அவங்க உன்கிட்ட என்ன செஞ்சாங்க, உன்னை என்ன செஞ்சாங்கன்னு கேட்கும் பொழுது ஆரோன் சொல்றாரு, அந்த ஜனங்கள் என்கிட்ட முறுமுறுத்த, அதாவது நாங்க பின் செல்றதுக்கு தெய்வம் எங்கள் முன் செல்ற தேவன் வேணும்னு கேட்டதுனால நான் என்ன பண்ணினேன், இந்த பொண்ணுடைமைகளை எல்லாத்தையும் தாங்கன்னு கலர்ச்சி வாங்கி அதை கண்ணுக்குட்டியா தீயில போட்டு உருக்கும்போது அது கண்ணுக்குட்டியா வந்துட்டுன்னு ஆரோன் சொல்றாரு. நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்ப எல்லா உடைமைகளையும் கலத்தி கொடுத்து கண்ணுக்குட்டி செஞ்சாச்சு. கண்ணுக்குட்டி செய்யணும்னா எவ்வளவு நகைகள் தேவைப்பட்டிருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எல்லார்கிட்ட வச்சிருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து போக அவங்க போட்டிருக்கிறதையும் கலத்தி கையில கொடுத்துட்டாங்க. இப்ப எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா நிர்வாணமா இருக்கிறாங்க. எந்த நிர்வாணம்? உடை இல்லாத நிர்வாணம் கிடையாது. ஆரோன் உடை இல்லாம யாரையும் நிர்வாணமாக்குறதுக்கு ஆரோன் ஒரு அப்படி பொல்லாத ஒரு மனுஷன் கிடையாது. ஆரும் தெரியாம தெய்வத்தை உண்டு பண்ணி தவறான வழி காட்டிதெல்லாம் மாறிட்டாங்க தவிர, ஆனா
அவங்க என்ன நிர்வாணம் ஆர்வம் என்ன நிர்வாணமாக்கி இருந்தான் அப்படின்னா, அவங்க போட்டிருந்த நகைகள் எல்லாமே கலற்றினதுனால இப்ப எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. சின்ன குழந்தை ட்ரெஸ் போடாம இருக்குன்னா ஒண்ணு போடாம இருக்கேன்னு நம்ம கேட்போம். அதே மாதிரி காதுல கழுத்துல எதுவுமே போடாம இருந்தா இப்ப பெந்தேகோஸ்தே சபையில அப்படி போடாம இருக்காங்க, பழகி இருக்கு. ஆனா முன்னாடி எல்லாம் பார்த்தா அது போடாம இருந்தாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன மூலியா இருக்கிற, எதுவுமே போடாம இருக்க, ஒண்ணுமே இல்லாம இருக்க அப்படின்னு சொல்றது ஒரு நிர்வாணத்தை குறிக்கும். புரியுதா? நிர்வாணமா இருக்கிறத அது குறிக்கும். அந்த நிர்வாணத்தை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. சரி, இதை நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா இதுல ஒரு அர்த்தம் இருக்கு, ஆழ்ந்த ரகசியம் இருக்கு. அதுக்காக தான் நான் சொல்றேன். இத கடைசி வரைக்கும் கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இப்ப இந்த வசனத்தின்படி பார்த்தா எல்லா ஜனங்கள் கையிலும் இப்ப நகை எதுவுமே கிடையாது. அவங்க காது கம்மல் எல்லாமே கழுத்துல உள்ளது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, கலத்தி கொடுத்துட்டு மொட்டையா இருக்கிறாங்க, நிர்வாணமா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க. இது அந்த வசனத்தின்படி நம்ம தெளிவா பார்க்கிறோம். சரியா? இதுக்கு அப்புறம் பாருங்க, திருப்பி பார்த்தா அடுத்த அதிகாரத்துல என்ன ஆகுது, அதுக்கு அடுத்த அதிகாரத்திலேயே அவங்க எல்லா நகைகளும் போட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த அதிகாரத்துல அவங்களுக்கு நகை எங்க இருந்து வந்துச்சு, அவங்க அதுக்கப்புறம் தான் கானான் தேசத்துக்கு போக போறாங்க. ஏன்னா நீங்க வணங்கா கழுத்து உள்ளவங்க இந்த நகையை கலற்றி போடுங்க, நான் கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி கடவுள் எச்சரித்து இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறாரு மோசே மூலமாக. சரியா? அப்போ ஒண்ணுமே இல்லாம இருந்த இவங்களுக்கு அந்த தேசத்தை விட்டு வேற தேசம் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே நகை எப்படி வந்தது, இதுதான் நம்ம ரகசியம் நான் சொன்னது. இது என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மோசே என்ன பண்ணாரு, அந்த கண்ணுக்குட்டிய உருக்கி தூளா அரைச்சி அவங்க தண்ணீர்ல கலந்தாங்கன்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப யாருக்கிட்டயுமே எந்த நகையும் கிடையாது. இப்போ அவங்க வெறுமையா இருக்கிறாங்க, எதுவுமே இல்லாம. எவ்வளோ நகைகளை போட்டு அழகு பார்த்த ஜனங்கள் இப்போ எதுவுமே இல்லாம வெறுமையா இருக்காங்க. ஆனா இப்போ அந்த தண்ணீரை என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க, குடிக்க சொல்றாங்க. சரியா? இப்ப அந்த தண்ணியை குடிக்க போற ஜனங்கள் கீழே தங்கம் இருக்குது, தூளா அரைச்சாச்சு. இப்ப அந்த தங்கத்தை இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துல இவ்வளவு தங்கத்தை அரைச்சு கொண்டு கொட்டிட்டு போயிருந்தாங்க, தண்ணிக்குள்ள கலந்துட்டு போயிருந்தாங்க. ஆனா இப்ப அந்த ஜனங்கள் பார்த்திருக்காங்க இந்த இடத்துல தங்கம் கொட்டி இருக்கிறத. தண்ணிக்கு மோக்க போகும்போது நம்ம குடத்துல மோந்து வைக்கிறோம், தண்ணி தெளிஞ்சா அந்த தண்ணியை அரிச்சு கூட அதுல துகள் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்துக்கிடுவோம். அல்லது ஆந்து கிடக்கும் தங்கம் தண்ணியில மிதக்காது, கீழே ஆந்திருக்கும் தூளா இருந்தாலும் அந்த மண்ணோடு சேர்த்து நம்ம என்ன செஞ்சிருவோம், அரிச்சு எடுத்துட்டு வந்தனாலும் அந்த தங்கத்தை கூட்டி வச்சு அதை உருக்கி, அங்க ஆசாரியர்கள்லாம் இருந்திருக்காங்க. சரியா? அப்போ அதை உருக்கி என்ன பண்ணுவாங்க, தங்க கட்டியா மாத்தி திரும்பி நகைகளை செய்ய முடியும். இப்ப அந்த தங்கத்தை அரிச்சு எடுத்தாதான் தண்ணீர் சுத்தமாகவும் மாறும். அப்படித்தானே? இப்போ இந்த ஜனங்கள் சும்மா விட்டுருப்பாங்களா, அந்த தங்கத்தை சும்மா விட்டுருப்பாங்களா? எதுவுமே இல்லாம வெறுமையா இருக்காங்க. அப்ப அந்த தங்கத்தை என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அரிச்சு அதை எடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, உருக்கி நகைகளை மாத்தி அவங்க போட்டிருப்பாங்க. இப்போ வெறுமையா இருந்த இவங்க இப்ப நகையோட நகை போட்டிருக்காங்க. எந்த நகையை கலத்தி கண்ணுக்குட்டி செய்ய கொடுத்தாங்களோ, எந்த இதுக்காக தேவன் கோபத்துல இருந்தாங்களோ அந்த நகைய வேண்டாம் கலத்தி கொடுத்த அந்த நகையை மீண்டுமா என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க செஞ்சு போட்டிருக்காங்க. அந்த கண்ணுக்குட்டி செஞ்ச அந்த தங்கத்தை தூளா அரைச்சி ஊத்துன அந்த தங்கத்தை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மீண்டுமா நகையா செஞ்சு அவங்க போட்டிருக்கும் பொழுது இதை நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு கோவமா வராதா? நீங்க சொல்லுங்க. இந்த நகை இருக்க போய் தானே நீ இதை கலத்தி தெய்வத்தை செய்யணும்னு சொல்லி கலத்தி கொடுத்தீங்க. அப்ப இந்த நகை இருக்க போய் தானே நீங்க வணங்கா கழுத்து உள்ளவங்களா மாறினீங்க, இந்த நகையை கலைச்சி போடுங்க அப்படின்னு கோவத்துல அவர் சொல்றாரு. அந்த அர்த்தத்துலதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஏன்னா ஒண்ணுமே இல்லை அந்த ஜனங்களுக்கு, திரும்பி நகை எப்படி வந்துச்சு? அதுக்கப்புறம் தான் கானான் தேசத்துக்கு போறாங்க. கானான் தேசத்துல போகும்போது நகைகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதையெல்லாம் எந்த இடத்துலயும் போடாதீங்கன்னு தேவன் எந்த இடத்துலயும் எச்சரிக்கல சொல்லல. இதுக்கு அப்புறம் நடந்த சம்பவத்தை வச்சு நான் சொல்றேன். இது ஆதியாகும், இது பழைய ஏற்பாடுல உள்ள இதுல தேவன் வேண்டாம் கலத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கப்புறம் ஜனங்கள் போடாம இருந்தாங்களா இல்ல போட்டிருந்தாங்களான்னு வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கலாம். தேவன் இதை அனுமதிச்சாரா அங்கீகரிச்சாராங்கிறதையும் வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா தேவன் தான் அந்த நகையை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வசனத்தின் மூலமா பார்க்கும் பொழுது
ஈசாக்கு ரெபெக்காளுக்கு தங்க நகைய பரிசாக கொடுத்தான்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் கிட்டையும் எக்கச்சக்கமான நகைகள் இருந்திருக்கு. சரியா, நகை, பொன், வெள்ளி, ரத்தினம் அதெல்லாம் எக்கச்சக்கமா இருந்திருக்கு. சரி, இதாட்டும் தேவன் சொல்லுறதுக்கு முன்னாடி, தேவன் எச்சரிச்சு நகைய காலத்துன்னு சொல்றதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. இதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். இப்போ புதிய ஏற்பாடுல பார்க்கலாம். அதாவது மோசே காலத்துக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு, தேவன் அங்கீகரித்தாரா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே, சிறு குழந்தையா பிறக்குறாங்க. பிறந்த உடனே இயேசு கிறிஸ்துவ பாக்குறதுக்கு சாஸ்திரிகள் என்ன கொண்டு வந்தாங்க, குழந்தைய பாக்குறதுக்கு பொன் தூப வர்க்கம், வெள்ளை போலம் இதெல்லாமே கொண்டு வந்து அவங்க இயேசு கிறிஸ்துவ பார்க்க வந்தாங்கன்னு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல பொண்ணு உபயோகப்படுத்துறாங்க. தேவன் அதை அனுமதிச்சிருக்காரு. இயேசு கிறிஸ்துவ தானே பார்க்க வராங்க, அவங்க அதை ஏற்றுக்கொள்ளாம மறுத்தாங்கன்னு அந்த இடத்துல எழுதப்படல, அதை ஏற்றுக்கொண்டாங்க. சரியா, அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் பொண்ணை வந்து தேவன் அனுமதிச்சிருக்காரு, வெறுக்கல அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தாவீது ராஜாவை தேர்ந்தெடுத்தது யாரு? நம்ம தேவன் தான் தேர்ந்தெடுத்தார். அப்ப தாவீது ராஜா ஸ்தானத்துல இருக்கிற சவுல் ராஜா கிட்டே என்ன இருக்கும், கிரீடம். அந்த பொன், பவளம், ரத்தினம் கலந்த அந்த கிரீடம் சவுல் ராஜா கிட்ட இருக்கும். இதே மாதிரி தாவீது ராஜாவை அனுப்பின பிறகு 2 இடத்துல அது எழுதி இருக்குது. அவங்க அந்த கிரீடத்தை அணிஞ்சாங்க, பொன் ரத்தினம் கலந்த கிரீடத்தை அணிஞ்சாங்கன்னு சொல்லி 2 இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இது யார் அனுமதிக்கிறாரு? தேவன் தான் அனுமதிக்கிறார். தேவன் தான் ராஜாவை அபிஷேகம் பண்ணார், ராஜாவை மாற்றினார். அப்ப தேவன் தான் அந்த கிரீடத்தை சூட்டுறதுக்கும் அனுமதிச்சிருக்காரா. அவர் வேண்டான்னு அதுல தடுத்ததான் எந்த இடத்துலயும் எழுதல. ஓகே, அது எந்த இடத்துல இருக்கு? 2 இடத்துல இருக்குன்னு சொன்னால எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலயும் இருக்கு. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 30வது வசனத்திலயும் இருக்கு. தாவீது கிரீடம் பொன்னும் ரத்தினமும் நிறைந்திருந்தது. அப்ப தாவீதுக்குள்ள கிரீடம் எப்படி இருந்துச்சுன்னா பொன்னும் ரத்தினமும் நிறைஞ்சிருந்துச்சு. தாவீது யார் காலத்துக்கு அப்புறம் உள்ளவங்க? மோசே காலத்துக்கு அப்புறம் உள்ளவங்க. சரி, அதுக்கு அடுத்து தேவாலயம் கட்டுனாங்க. தாவீது தான் பொன் வெள்ளி எல்லாமே சேகரித்து கொடுத்தாங்க நம்ம பார்க்கிறோம். அந்த தேவாலயத்துக்கு என்ன பண்ணினாங்க, அந்த பொண்ணு வெளியே தான் கொடுத்து அவங்க தேவாலயம் கட்டுறதுக்கு அதுல உள்ள மேஜைகள் அதுவும் வசனத்துல இருக்குது. பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் இருக்கு 7வது அதிகாரத்துல 48 to 50வது வசனத்துக்குள்ள இருக்கு. பலிப்பீடம், மேஜை, குத்து விளக்கு, பாத்திரங்கள் அனைத்தும் பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. அப்போ தேவ சந்நிதிக்கே, தேவ ஆலயத்துக்கே பொன்னாலதான் என்ன பண்ணிருக்காங்க, இது எல்லாமே செஞ்சிருக்காங்க. இது தேவனுடைய அனுமதியோட தான் நடந்துச்சு. அப்போ தேவன் பொண்ணை எந்த இடத்துலயும் என்ன பண்ணல, வெறுக்கல. இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்களை அது அந்த இடத்துல அந்த எந்த அதிகாரம் வசனம்னு உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தேன். இன்னும் ஒண்ணு எக்ஸாம்பிள் என்னன்னா 12 வாசல்களும் யோவான் சீசர் தரிசனம் பார்த்தது வந்து பொன்னாலதான் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி தரிசனம் பார்த்ததாகவும் நம்ம யோவான், அதுவும் எப்போ, நம்ம மோசின் காலத்துக்கு அப்புறம் தான். சரியா, இன்னும் இதுல முக்கியமானது என்னன்னா எசேக்கியேல் பாத்தீங்கன்னா 4வது அதிகாரம் 11 to 13க்குள்ள பாத்தீங்கன்னா கடவுள் இஸ்ரவேல் மக்களை ஆபரணங்களால் அலங்கரித்தார் என்று கூறப்பட்டு உள்ளது. அப்ப இஸ்ரவேல் மக்களை ஆபரணங்களாலதான் என்ன பண்ணாரு, அலங்கரித்தார். இதுல எக்ஸாம்பிளுக்கு ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு அவங்க பேசுறாங்க. பெந்தேகோஸ்து சபையில உள்ளவங்களுக்கு இது வேண்டாம், தேவன் அனுமதிச்சதா ஒரு வசனம் சொல்லுவாங்க. அது எந்த வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதுருல வரும். 1 பேதுருன்னு நினைக்கிறேன். அந்த அதிகாரத்தை நான் எடுத்து அந்த 1 மட்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். அதாவது 1 பேதுரு 3வது அதிகாரத்துல இருக்குது. தேர்ட் வசனத்துல இருக்குது. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்காரமாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இந்த வசனத்தை அவங்க
பாக்குறாங்க. இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிடணும். நம்ம புரியாதபடி இருக்கிறோம். மயிரை பின்னினா அப்ப எல்லாருமே மயிரை பின்றதுதான் என்னது வழக்கமே. பிரிச்சு போட்டாதான் தப்பா பேசுவாங்க, பின்னிதான் போடணும். அப்ப இந்த மயிரை பின்னாதீங்கன்னு அர்த்தமா? இல்ல, மயிரை பின்றதுனாலையும் நீ அலங்காரம் நகைகளை போட்டு நீ விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துனதுதான் உனக்கு அலங்காரம்னு நீ நினைக்காத. அது அழிந்து போகிற அலங்காரம், வெளி அலங்காரம். அந்த புறம்பான அலங்காரம்னு இருக்குல்ல, அது வெளிப்படையான அலங்காரம், நம்ம சரீரத்துக்கு வெளிப்படையான அலங்காரம். ஆனா அழியாத அலங்காரம்னு ஒண்ணு இருக்குது. அது உனக்குள்ள இருக்கிற குணம், சாந்தமும் அமைதலும். இப்போ ஒரு பெண் எவ்வளவுதான் அலங்காரம் பண்ணி நல்ல சாரி கட்டி நல்ல நகைகளை போட்டு நல்லா அலங்காரமா நின்னாலும் அந்த குணம் இல்லாம அவங்க கோவப்பட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு அவங்க பெரியவங்களை மதிக்காம நடந்துக்கிட்டு கீழ்ப்படியாம இருக்கிறாங்கன்னா அந்த பெண்ணை பார்க்கும்போது நமக்கு குணசாலியான பெண்ணுன்னு சொல்ல மாட்டோம். அந்த பெண்ணை யாருக்குமே பிடிக்காது. அதுவே சிம்பிளா சின்ன சின்ன நகையை போட்டு சின்னதா சிம்பிளா நின்னு கூட அந்த பெண் சாந்தமும் அமைதலும் ஒரு நல்குணமும் கீழ்ப்படுகிற அந்த குணம் கொண்ட ஒரு பிள்ளையா நின்னா இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, நல்ல குணம் அப்படின்னு நம்ம பேசுவோம். இந்த பிள்ளையதான் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதுதான் அழியாத அலங்காரம் தேவன் சொல்றாரே தவிர நீங்க மயிரை பின்னக்கூடாது, நீங்க நகைய போடக்கூடாது, அந்த புறம்ப தள்ளணும் அந்த அலங்காரத்தை அப்படி சொல்லல. வெளி அலங்காரம் தான் புறம்பான அலங்காரம் சொன்னா வெளிய பிரகாரமான அலங்காரம். இந்த அலங்காரம் உனக்கு இருந்தாலும் இத மேல என்ன பண்ணாத, இதையே பெரிய அலங்காரம் நினைக்காம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அமைதலும் சாந்தலும் தான், அந்த நற்குணமும் தான், கீழ்ப்படிதலும் தான் என்னது உண்மையான அழியாத அலங்காரம் சொல்ற. இது எல்லாமே அழிஞ்சு போயிட அலங்காரமோ. ஆனா அது என்னது அழியாத. நம்ம செத்தே போனாலும் இந்த பிள்ளைய மாதிரி அந்த பிள்ளை அவ்வளோ நல்ல குணம், அந்த பையன் நல்ல குணமா இருந்தான், அவனுக்கு வராது, இப்படி நம்ம செத்தே போனாலும் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதுதான் அழியாத அலங்காரம். இந்த அலங்காரம் தான் தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம தேவன் அந்த இடத்துல அந்த வார்த்தையை தான் என்ன பண்றாங்க, சுட்டி காட்டி பேசுறாங்களே தவிர நீங்க அந்த அலங்காரம் போடக்கூடாதுன்னு அவர் சொல்லல, நகையை அணியக்கூடாதுன்னு சொல்லல. ஓகே, இப்ப சாரால் குணசாலியான பெண்ணு அப்படின்னு இன்னைக்கும் வேதத்துல சொல்றாங்க. கணவருக்கு கீழ்ப்படிந்தாங்க, அதுக்கு அடுத்த வசனத்துல இருக்கு. அப்போ அந்த அழியாத அலங்கரிப்பு இன்னைக்கு நம்ம சொல்றோமா? இதுதான் அழியாத அலங்கரிப்பு. வெளி தோற்றமா நம்ம போடுற நகைகள், நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, இந்த தலை ஹேர் ஸ்டைல் பண்றது, இது எல்லாமே அழிந்து போகிற அலங்காரங்கள். ஆனா இதை பெருசா எடுக்காம நீங்க அதை தான் என்ன செய்யணும், பெருசா நம்ம அலங்கரிக்கணும். அதுலதான் அதிகமா அலங்கரிக்கணும் தேவன் சொல்றாரு. தவிர இதை நீங்க செய்யக்கூடாது, இதை அணியக்கூடாதுன்னு இந்த இடத்துல தேவன் சொல்லவே இல்லை. ஓகே, நமக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு விளக்கங்கள். எந்த நகையை அவர் கலத்த சொன்னார், கோபத்துல கலத்த சொன்னார். இப்போ அந்த கண்ணுக்குட்டி துகுல் கரைச்சி தண்ணியில விட்டுட்டாங்க, அதை எடுத்து நகைகளை செஞ்சு போட்டதுனாலதான் அவங்களுக்கு நகை இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த வசனத்தின்படி அவங்க நிர்வாணமா நகையை தான் ஆரோன் கலத்துனாங்க. அப்போ அந்த நகையை தான் இல்லாம இருந்ததுனால நிர்வாணம்னு சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. திருப்பி நகைகள் அடுத்த அதிகாரத்திலே. அப்ப இது எப்படி வந்திருக்கும், நம்ம தான் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? அந்த ஸ்டோரியை இப்போ ஒரு இடத்துல தேவன் வசனத்துல எழுதியிருப்பாங்க. அவன் இந்த ஆதாமே எடுத்துக்கிடுவோம், ஆதாம் ஸ்டோரியில எடுத்துக்கிடுவோம். அவங்க இரண்டு பிள்ளைகளும் காணிக்கை கொண்டு வந்தாங்க, டைரக்டா போட்டிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வலியோட பிள்ளைய பெத்தா கதறி அழுதா இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்களா? இல்ல, சாட்டாவே காணிக்கை கொண்டு வந்ததை பத்தி சாட்டா போட்டுட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் நிறைய காரியங்கள் எழுதப்படாம இருக்கும். ஆனா நகை இல்லாதவங்களுக்கு எப்படி நகை வந்துச்சுன்னு நம்ம என்ன செய்யணும்னா அதை உணர்ந்துக்கணும். இப்ப நம்ம வீட்டு முன்னாடி அந்த தண்ணி கிடக்கும் பொழுது அதுல கொண்டு நகையை கொட்டினாங்கன்னா நம்ம ஒரு கிராம் இருந்தா கூட தேடி கண்டுபிடிச்சு எடுத்துருவோம். அப்போ அந்த ஜனங்களுக்கு நிறைய இருந்தா கூட தேடி இருக்க மாட்டாங்க. இப்ப எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க, வெறுமையா இருக்காங்க. அப்போ அந்த நகைகளை தான் அந்த ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. அந்த நகையை தான் போட்டிருப்பாங்க, அதை தான் கலத்தி போட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதை இருக்க போய் தானே நீ கண்ணுக்குட்டி செய்யறதுக்காக அதை கொடுத்தேன்னு சொல்லி தேவனுக்கு கோவம் வந்திருக்கோம், அதை கலத்த சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்க எல்லாத்துக்கும் தெளிவா அந்த விளக்கங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது புரியலைன்னா திருப்பி அந்த வீடியோவை முதல்ல இருந்து திரும்ப கேளுங்க.
கண்டிப்பா புரியும். ஒவ்வொரு அதிகாரமும் நான் வசனம் ஃபுல்லா வாசிச்சா லாங் டைமும் பெருசா ஆகும். கேட்குறவங்களுக்கும் அது போர் அடிக்க கூடாது, புரியாம இருக்கக்கூடாதுன்னா ஸ்டோரி மாதிரியே சொல்லி முடிச்சுட்டு ஈஸியா ஷார்ட்டாவே முடிச்சிட்டேன். நீங்க வசனம் தெளிவா பார்க்கணும். அந்த அதிகாரத்தையும் வசனத்தையும் நான் சொல்லி இருக்கிறேன். அந்த இதை நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே.